35வது கட்ட தாக்குதலை இஸ்ரேலின் மீது தொடங்கிட்டதா ஈரான் இப்ப புது ஒரு வீடியோவை கொடுத்திருக்காங்க. கரம் ஷார்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஈரான் கிட்ட இருக்கிறதுல சக்தி வாய்ந்த ஏவுகணையா இதை சொல்லலாம். அந்த ஏவுகணை அதிகமா இந்த ஒரு தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேலோட ஹைஃபா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்ரேல் உளவுத்துறையோட தலைமையகம் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதாகவும் ஒரு செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட டாஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி அது சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. பேரலா பார்த்தோன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. கூடவே ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட முக்கியமான பல செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மீடியாஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, புதின் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை, புதின் அவர்கள் மயங்கிட்டார்னு சொல்ற மாதிரி செய்திகளை மேற்குலக ஊடகங்கள்ல வரக்கூடியதை பார்க்க முடியுது. அண்ட் நிறைய ட்விட்டர் பேஸ்டு அக்கௌண்ட்ஸ்ல குறிப்பா வெஸ்டர்ன் மீடியா ரிலேட்டட் அந்த பேஜஸ்ல இந்த செய்தி அதிகமாக பகிரப்பட்டது என்னால் பார்க்க முடியுது. இதோட கண்டெக்ஸ்ட்ல பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி புதின் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாரு. ஆக்சுவலா ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வெளியிடுறாரு. இதுக்கப்புறமா அது சம்பந்தப்பட்ட பிடிஎஸ்னு சொல்லுவோம்ல, பிஹைண்ட் த சீன், அந்த மாதிரி சில காட்சிகள் வெளியிடப்படுது. இதை பார்க்குறப்போ புதின் அவர்கள் தொடர்ந்து இருமிக்கிட்டே அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீடியோவில் நிறைய இடத்துல கட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ ரீடேக் பண்ணது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதையும் அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு செய்தி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கான்ஸ்பிரசி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புதின் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை, புதின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு, புதின் அவர்கள் மயங்கி விழுந்துட்டார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி செய்திகள் வெளியில் வரதை பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வரைக்கும் கிரெம்லின் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. அவர் நல்லா இருக்காரு. அந்த டைம்ல சின்னதாக இருமல் ஏற்படவோ அந்த வீடியோ திரும்ப ரீஷூட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அவருக்கும் வயசு ஆகிடுச்சு. அவரோட உடல் உபாதைகள் ஏற்படுறதுன்றது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் இவங்க பண்ற ப்ரொபகண்டா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே 2022 காலகட்டம் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சப்போ ஃபேக்கா ஏஐ எடிட்டட் இமேஜஸை பயன்படுத்தி இப்போதான் ஏஐ நம்மளோட கமர்ஷியல் பர்பஸில் பெரிய ஒரு பூமை உருவாக்கியிருக்கு. ஆனால் அப்போல்லாம் இயர்லி ஆக்சஸ்ன்றது நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏஐ எடிட்டட் இமேஜஸை பயன்படுத்தி புதின் அவர்கள் கிரெம்லின்லேயே மயங்கி விழுந்துட்டாரு, அவர் கோமாவுக்கு போயிட்டாரு, அவருக்கு பர்கின்சன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதையை கிளப்பி விட்டுருந்தாங்க. ஒரு படி மேலே போய் இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, பாடி டபுள், அதாவது அவரோட ஒரு க்ளோன் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய பொருளைகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு பகுதியாக தான் இந்த ஒரு கேம்பெயினையும் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு உங்களால் பண்ண முடியுதுன்னு. இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட இன்னொரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, ரஷ்யா ஈஸ்டர்ன் பகுதிகளில் பெருசாக எந்த விதமான தாக்குதலையும் தொடங்கலன்றதை இதுக்கு முன்னாடி முந்தைய பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த இடங்களில் அதிகப்படியான ஏரியல் அட்டாக்ஸை, குறிப்பாக சொல்லணும்னா அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல ரொம்ப லிமிடெட் ரிசர்வ் தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது வரைக்கும் ட்ரோன் இன்டர்செப்டர்ஸை உருவாக்கி அதிகமாக ரஷ்யாவோட ஏரியல் ட்ரோன்ஸை பாதியிலே நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் ட்ரோன்கள் அனுப்பிச்சாலும் அதோட அவுட்கம்ன்றது ரஷ்யாவுக்கு பெருசாக கிடைக்கல. அப்படி இருக்கப்போ இந்த ட்ரோன் யூனிட்ஸ், ஆன்டி ட்ரோன் யூனிட்ஸ் எந்த இடத்துல லான்ச் பண்ணுறதுக்காக டிகாய் ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறது, அதே நேரத்தில் மேலே ரஷ்யாவோட ஓவர்லேண்ட் பண்ணுற சர்வலன்ஸ் ட்ரோன்களை அனுப்பி அந்த பகுதியை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துறதுன்னு இந்த டாக்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் கடைசியில் எந்த இடத்துல சேர்ந்து நிற்குதுன்னா, இப்போ வரப்போற சில நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அஃபென்சிவை ரஷ்யா உக்ரைனின் மீது பண்ண தயாராகிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சமா 9000 வீரர்களை கார்கிவ் பகுதிகளில் மட்டுமே இப்போ ரீக்ரூப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 9000 வீரர்களை வச்சு ரஷ்யா ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணாங்கன்னா கார்கிவ் பகுதியில் பல கிலோமீட்டர்ஸை இவங்களால பிடிக்க முடியும். அதே நேரத்தில் உக்ரைனுக்கும் சில நல்லது நடந்திருக்கு. என்னன்னா, ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் 190 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுடைய பகுதிகளை ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருந்து பிடிச்சதா சொல்லியிருக்காங்க. இதில் பிடிச்சது மோஸ்டா எந்த இடத்துல நடந்திருக்குன்னா, டான்பாஸ், ஜாப்ரோசியா அதை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக உக்ரைனுக்கு இந்த வெற்றி கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா 3 மாசத்துல ரஷ்யா பிடிச்சதை வெறும் 1.5 மாசத்துல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பிடிச்சிட்டதா உக்ரைனோட ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது உக்ரைனுக்கு பார்ஷியலி ஒரு சக்சஸை கொடுக்கும். ஆனால் என்னன்னா, காம் பிஃபோர் த ஸ்டார்ம், ரஷ்யா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பெருசாக ஒரு இடத்துல அடிக்கிறப்போ இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட அப்டேட். இப்போ அப்படியே ஈரான் பக்கம் வந்தனா 35வது கட்ட தாக்குதல், 35th வேவ் ஆஃப் மிசைல் அட்டாக்ன்றதை இப்போ தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஈரான் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான். கரம் ஷார்னு சொல்லக்கூடிய அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிஸ்டிக் மிசைல், இதோட ரேஞ்ச் மட்டும் இல்லை, ஏன்னா இஸ்ரேலை தாக்குறதுக்கு தேவையான ரேஞ்சோட மிசைல்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது ரொம்ப அதிகம். 1.5 டன் வரைக்கும் இதோட வார்ஹெட்ன்றதை ஈரானால அப்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 4 நாட்கள் கிளஸ்டர் குண்டுகளையும் ஈரான் இஸ்ரேலின் மீது வீசக்கூடிய ஏவுகணைகளை வச்சு ஃபயர் பண்றாங்க. இது ரொம்ப பெரிய அளவுக்கு
சிவிலியன் கேஷுவல்டிஸை இஸ்ரேலுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு 11வது நாள். இந்த 11 நாளில் 960க்கும் அதிகமான நபர்கள் இஸ்ரேலில் காயமடைஞ்சு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பெரும்பான்மையான நபர்கள் வீடு திரும்பியிருக்காங்க. இன்னைக்கு கரண்டாக பார்த்தோன்னா 350 நபர்கள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இன்னும் அட்மிட்டட் கண்டிஷனில் தான் இருக்காங்களா. 90 நபர்களுக்கும் அதிகமாக கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரிஸோட அட்மிட் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சென்சார்டு பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் தான். சென்சார் பண்ணதுலேயே இவ்வளோ டீட்டெயில்ஸ் வெளியில் வருதுன்னா இன்னும் அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் இல்லை அதை சம்மந்தப்பட்ட செய்தி வெளியில் வர முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான சென்சார்ஷிப் ஆனது அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதையும் மீறி இந்த மாதிரி 1-2 செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈரான் எத்தனை ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை எவ்வளோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டான கவுண்ட் தெரியல. ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ மினிமம் ஒரு 30 ட்ரோன்கள் வரைக்குமாவது ஃபயர் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரோன்கள் லான்ச் ஆகுறது தெளிவாக காமிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் அதே நேரத்தில் ஒரு ஏர் ரைட் அலார்ம்ன்றதை கொடுத்துருக்காங்க. 5 பாலிஸ்டிக் ப்ரொஜெக்டைல்ஸோட லான்ச்சை ஈரான்ல இருந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம். 20க்கும் அதிகமான ட்ரோன்கள், அதாவது முதல்ல 20ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா 25 அந்த எண்ணிக்கையில் ட்ரோன்களோட லான்ச்சையும் நாங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் இஸ்ரேல் அதிலிருந்து வடக்கு பகுதிகள் முழுக்க இப்போ ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்படுது. இதுக்கு நடுவில் தான் அந்த ஹைஃபா துறைமுக பகுதியும் இருக்கு. ஈரான் அந்த ஒரு கிளைம்ல அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களோட இந்த மிசைல் தாக்குதலில் ஹைஃபா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ், இஸ்ரேலோட செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதை நாங்கள் டார்கெட் பண்ணிட்டோம். இது மிகப்பெரிய அளவுக்கு அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கட்டிடமானது ரொம்ப அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஈரானோட ஸ்ட்ரைக்கில் அந்த இடத்துல பாலிஸ்டிக் மிசைல் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு ஏர் ரைட் அலார்ம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்டேட் இஸ்ரேல் கிட்ட இருந்து கிடைக்கல. ஆனால் கொரம்ஷார் போன்ற ஒரு ஏவுகணை அந்த இடத்துல அதோட இம்பாக்ட் ஏற்படுத்தினா நிச்சயமா அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மிசைலோட அக்யூரசி கம்மின்றதுனால அது எந்த இடத்துல விழுந்ததுன்றதையும் நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ நாளைக்கு மதியத்துக்குள்ள இதோட அப்டேட்ஸ் என்னன்றது முழுசாக தெரிய ஆரம்பிச்சிடும். பேரலா இஸ்ரேலும் ஈரானின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தெஹ்ரான் பகுதியில் மட்டுமே 29க்கும் அதிகமான முறை இஸ்ரேலோட போர் விமானங்கள் குண்டு வீச ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு பாம்ஸ் விழுறப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்க ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். இஸ்ரேல் லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலும் அதிக ப்ரொசிஷனோட கீழே போயிட்டு விழுந்து வெடிக்குது. இதனால இவங்க ஒரு இடத்த டார்கெட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட்டா இவங்களால டிஸ்ட்ராய் பண்ண முடியுது. ஆனா ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல அக்யூரசி கம்மியா இருக்கிறதுனால இவங்க ஒரு பாயிண்ட்ல குறி வைக்கிறப்போ அது அந்த டார்கெட்டின் மீது விழக்கூடிய அந்த ஒரு விகிதத்தை விட, அந்த ஒரு பெர்சன்டேஜை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்துறப்போ எக்ஸாக்டான டார்கெட்ல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இந்த இடத்துல ஈரானுக்கு மோஸ்டா வராம போயிடுது. ஸோ இது ஈரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கால்பந்து போட்டிகளில் பங்கேற்கிறதுக்காக ஈரானோட உமன்ஸ் ஃபுட்பால் டீம் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. சவுத் கொரியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் ஈரானோட நேஷனல் ஆந்தம் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ப்ரொடெஸ்ட் மாதிரி அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. அவங்கள உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஈரான் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் 5 நபர்கள் ஆஸ்திரேலியாவிலேயே அகதிகளாக தங்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் முதல் கொண்டு நிறைய ஈரான் சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன பேசுனாங்கன்னா, தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நேஷனல் ஆந்தம் பாடாம அதுவும் போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம நாட்டை சார்ந்தவங்களே நம்மளோட முதுகில் குத்திட்டாங்கன்ற மாதிரி நிறைய த்ரெட்ன்றதை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 5 நபர்கள் மட்டும் இப்போ ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா, அந்த நாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் அகதிகளாக மாற விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க அந்த நாட்டில் தங்கலாம், அந்த நாட்டில் வேலை செய்யலாம், அந்த நாட்டில் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சலுகைகளானது இருக்கு. அந்த டீமில் இருக்கக்கூடிய 5 பெண்மணிகளை ஆஸ்திரேலியா இப்போ அவங்களோட நாட்டிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரோவர்சியலான விஷயமும் இருக்கு. சில கால்பந்தாட்ட வீராங்கனைகளை அவங்க அந்த டீமோட மெம்பர்ஸே துரத்தி பிடிக்கிற மாதிரி சில காட்சிகள், இவங்க வெளியில் போயிடக்கூடாதுன்னு இதெல்லாம் நிறைய வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு இன்னும் இதோட அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.